இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே. இஸ்ரோ இப்போ புரியுதா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இஸ்ரோ கடந்து வந்த பாதை, நம்ம எதை நோக்கி மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மேபி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்படிங்கிறது நமக்கு ஒரு இருள் தான். அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது ஒரு கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க மண்துகளை, ஒவ்வொரு மண்துகளை எடுத்தாலும் அதை விட பெருசு இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுமே. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஸ்பேஸுக்கு மனுஷன் அனுப்புகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் 1969. அப்போ தான் இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் ரொம்ப சின்ன லெவலில் தான் அவங்களோட இது வந்துருக்கு. நம்ம 1969 பார்த்தோன்னா இப்போ தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. சுதந்திரம் கிடச்சி ஒரு 19 வருஷம் கழிச்சு தான் நம்ம இஸ்ரோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 19 வருஷம் அப்படிங்கும்போது நமக்குமே அப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ், பாகிஸ்தான் கூட வார், அது மட்டும் இல்லாமல் சைனா கூட வார், இந்த மாதிரி நிறையா வார் நம்ம சந்திச்சிருந்தோம். நிறையா ப்ராப்ளம் போயிருந்தது. எக்கானமி வைஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் பசியில் வாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இப்படி ஒரு தாட், இப்படி ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும் ஃபார் ஃபியூச்சருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கிரியேட் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் கம்மியாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஒரு 2000லையோ இல்லை 2005லையோ இல்லை 1990ஸ்லையோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ரொம்ப கம்மியாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1975ல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணோம், ஆரியபட்டா. ஸோ இந்த நேம் யாருக்குமே தெரியாது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், சேட்டலைட், ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, எஸ்எல்வி இந்த மாதிரி நிறையா நம்ம ராக்கெட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய மிஷின்ஸுமே லான்ச் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரயான் மிஷின் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான மிஷின் மங்கள்யான் மிஷின். நம்ம மாஸ்லேயுமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சருக்காக ககன்யான் அப்படிங்கிற ஒரு மிஷினுமே இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ககன்யான் அப்படின்னா ஸ்பேஸுக்கு நம்ம மனிதர்களை அனுப்ப போகிறோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்களேப்பா, நம்ம ஏன் பண்ணுறோம்? ஸோ இதெல்லாமே ஏற்கனவே பண்ணிட்டாங்களே, நம்ம ஏன் செகண்டாவோ தேர்டாவோ பண்ணிக்கிட்டே இருக்கோம்? மூணுக்கு எத்தனை தடவையோ சேட்டலைட் அமைச்சிருக்கோம், மூணுக்கு மனுஷனே அமைச்சிட்டாங்க. நம்ம எதுக்கு திரும்ப போய் மூணை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம எதுக்கு திரும்ப போய் மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்? அதான் ஏற்கனவே அமெரிக்கா பண்ணிட்டாங்களே, இல்லை ரஷ்யா பண்ணிட்டாங்களே, இல்லை சைனா பண்ணிட்டாங்களே, நம்ம ஏன் பண்ணணும்? ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? நம்ம இஸ்ரோ எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க? நிறைய பேர் ஒவ்வொரு தடவை சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒரு சில பேர் அதை டிப்ரிஷியேட், அதாவது அதை ரொம்ப பிடிக்காதவங்களும் ரொம்ப பேர் இருப்பாங்க. இந்தியாவில் எவ்வளோ பேர் பசியில் வாடுறாங்க, இதெல்லாம் எதுக்கு தேவையா? இவ்வளோ பணம் எதுக்காக நம்ம இவ்வளோ இதுக்கு செலவு பண்ணுறோம்? இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை வேறு எதுக்காவது புவர் ஃபேமிலிஸ்க்கோ நம்ம கொடுத்தோன்னா அவங்க இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்களே அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வரையிலையும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அதே சமயத்தில் கொஞ்சம் பேர் அதை பிடிக்காதவங்களும் அதை இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க பண்ண விஷயத்தை தான் அப்படியே நம்ம பண்ண போகிறோம். பட் மேபி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக, இப்போ ஒரு மூணில் அவங்க மனுஷனை இறக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வேறு இடத்துல போய் இறங்கி பார்க்குறோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்குறோம். பட் மூணு அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. மூணில் தண்ணி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அங்கே ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதனால நமக்கு என்ன யூஸ் கேசஸ்? ஸோ இன் ஃபியூச்சரில் மேபி நம்ம இந்த எர்த்தை விட்டு லீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயமும் பண்ணாமல் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன நடக்கும்னு வச்சு பாருங்கள். மேபி நம்ம இந்தியன் ஜென்ரேஷனே இல்லாமல் போகலாம். மேபி சப்போஸ் கூடிய சீக்கிரம் நம்ம மார்ஸ்லேயோ மூன்லேயோ ஒரு புது மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெட்டீரியல் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் போது ஃபார் ஃபியூச்சருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஸ்டேஜில் ஆயில் எப்படி ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்ததோ, மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு மூன்லேயோ இல்லை மார்ஸ்லேயோ இல்லை அதர் பிளானட்ஸ்லேயோ ஏதோ ஒரு முக்கியமான மெட்டலோ முக்கியமான விஷயமோ கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம அமெரிக்கா எல்லாருக்குமே தெரியும் ஆயிலை வச்சு தான் அவங்களோட பெரிய விஷயமே மூவ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் ஆயிலை வச்சு தான் ஒரு பெரிய எக்கானமியை க்ரோ பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் மூன்லேயோ இல்லை மார்ஸ்லேயோ இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கிராப் பண்ணுறவங்களுக்கு தானே அது பெஸ்ட் மூவர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது
அவங்க எல்லாருமே வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் போய் வந்து அதை வந்து கிராப் பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்களோ. இப்போ வந்து நம்ம ஸ்பேஸில் போய் மைனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறோம். ஸ்பேஸில் இருக்க மெட்டல்ஸை நம்ம எப்படி பூமிக்கு கொண்டு வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா வந்து பூமியில் நமக்கு ரிசோர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி கிராப் பண்ணலாம், நம்ம இந்தியாவுக்காக எப்படி நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம். ஒருவேளை நம்ம மூன்லேயோ மார்ஸ்லேயோ ஒரு பெரிய கோல்டு ரிசர்வ் இருக்குது அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருந்தால் தான் வந்து நம்ம போய் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அமெரிக்காட்ட நம்ம வந்து கடன் வாங்கி போய் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்க முடியாது, அமெரிக்கா தான் வச்சுப்பாங்க. ஸோ சைனா எடுத்தாங்கன்னா சைனா வச்சுப்பாங்க, ரஷ்யா எடுத்தாங்கன்னா ரஷ்யா வச்சுப்பாங்க, ஒருவேளை அதர் கண்ட்ரிஸ் எடுத்தாங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் வச்சுப்பாங்க. பட் நமக்கு தேவைப்படுது நம்ம கண்ட்ரியை க்ரோ பண்ணணும், நம்ம மக்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா நமக்கு தேவையான விஷயங்களும் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப பணமும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. கண்டபடி வந்து நம்ம அமெரிக்கா மாதிரி இப்போ மார்ஸ் மிஷனுக்காக போன வீடியோவில் பார்த்தா மார்ஸ் மிஷனுக்காக கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிட்டத்தட்ட 8,000 கோடி 83,000 கோடிக்கு வந்து செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 83,000 கோடி அந்த அளவுக்குலாம் நமக்கு செலவு பண்ணுறதுக்குலாம் நமக்கு அந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது. அந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நம்மளோட ஜிடிபி குறைவாக இருக்கும்னு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி சம்பாரிச்ச எல்லா விஷயத்தையும் இழக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க பண்ண விஷயத்த கொஞ்சம் ட்வீட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு சைடில் மெயின் சைடில் இறங்கினாங்கன்னா நம்ம போய் டார்க் சைடில் இறங்குறதுக்காக ட்ரை பண்ணுறோம். டார்க் சைடில் இறங்கிட்டோன்னா அங்கே என்ன மினரல்ஸ் இருக்குது, அங்கே என்ன மெட்டீரியல் வந்து இருக்குது, ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இறங்கியிருந்தோம்னா மேபி இன் ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு இறங்கினவங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நம்ம தான் அந்த அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த லேண்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பூமியில் தான் நம்ம வந்து பார்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிச்சிருக்கோம். மேபி இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் அங்கே ஸ்பேஸ்லேயும் அந்த ஒவ்வொரு பிளானட்ஸ்லேயும் இந்த மாதிரி டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த இடம் வந்து என்னோடது, இந்த இடம் வந்து என்னோடது அப்படின்னு பிரிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எதை பொறுத்து பிரிப்பாங்கன்னா இப்போ அமெரிக்கா எப்படி பிரித்தாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் போயிட்டு இவங்க வந்து உள்ளே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த லேண்டை வந்து அக்வயர் பண்ணி அந்த லேண்டை வந்து பராமரித்து அந்த எங்கே என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அமெரிக்காவே வந்து உருவாச்சு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து உருவாயிருக்கும். ஸோ இந்தியாவில் ஆஃப்ரிக்காவில் தான் ஒரு மனுஷன் வந்து உருவானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போக அந்தந்த இடத்த அவன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்தந்த இடத்துல அவன் வந்து வாழ ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா கான்ஃப்ளிக்ட் இது எல்லா கதையும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் தெரியும். ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து உருவாச்சு. பட் ஸ்பேஸில் அதே மாதிரி ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகல, நம்ம வந்து போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். என்னப்பா இருக்குது எதுப்பா இருக்குது. இப்போ ஒரு டூர் கைட் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். டூர் கைட் மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அந்த இடம் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு அப்புறம் தான் வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். இன்னொரு 50 இயர்ஸ்க்கோ 60 இயர்ஸ்க்கோ இல்லை ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமோ யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு எதை பொறுத்து வந்து விஷயம் இதுவாகும்னா எப்போ நான் அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு வேணும். வேறு இடத்துல நீங்கள் இதே மெட்டீரியல் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்க மெட்டீரியல் என்னோடது அப்படின்னு நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி கிளைம் பண்ணும் பட்சத்தை இன்னும் வந்து நமக்கு வந்து லெஜிடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு இன்னும் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதை பொறுத்து நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார், நம்ம ஜிடிபிக்கும் நம்மளோட இதுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம காமனாகவே வந்து நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாம், நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ரிவார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சின்ன ரெக்கார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நமக்கு காமனாக எல்லா கண்ட்ரியும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாகவும் இருக்குது. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன் ஃபியூச்சரில் உலகம் அழிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் அழிய தான் போகுது. அது ப்ரூவன் ஃபேக்ட். எந்த ஒரு பொருளுக்கும் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா இறப்பு அப்படிங்கிறது ஒன்று காமனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பூமிக்குமே ஒரு அழிவு நாள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா பூமி உடனே வெடித்து செதறி எல்லாம் வந்து பீஸாக போகாது. பட் இன் கிரஸ்டில் ஒரு பெரிய எரிக்கல் வந்து இந்த பூமியை தாக்குது, ஒரு பல எரிக்கல் வந்து இந்த பூமியை தாக்குதுன்னா முதல்ல அழிய போகிறவன் மனுஷனாக தான் இருப்பான். பூமியாக இருக்காது, பூமி வந்து ராக்காக இருக்கும். பட் நம்ம மேலே ஓட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஓடு வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்னால, ஒரு பெரிய சுனாமினாலேயோ, ஒரு பெரிய எரிக்கல்னாலேயோ, ஒரு பெரிய வால்கனோ எரப்ட்னாலேயோ, அதாவது எரிமலை வெடிப்புனாலேயோ அந்த மாதிரி ஃபால்ட் ஆகுதுன்னா அப்போ அழிய போகிற மிருகங்களில் மனித இனமும் ஒன்றா இருக்கும். ஸோ அப்போ என்ன சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா அதர் பிளானட்ஸ்க்கு போய் வாழலாமே, இங்கே இந்த பூமி அழிய போகுதுங்கிற போது அதர் பிளானட்ஸ்க்கு போகலாமே அப்படிங்கும்போது அப்போது இந்த பூமி அழிய போகுது, நம்ம அப்போது ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருந்தோம்னா நம்ம வந்து அடுத்த கண்ட்ரியை டிபெண்ட் ஆகிருப்போம்ல. இப்போ அமெரிக்கா மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவே எல்லா கண்ட்ரியும் டிபெண்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்க யாரை வந்து கூட்டு போவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களை கூட்டு போவாங்க. மேபி இன் ஃபியூச்சரில் அமெரிக்காவுக்கும் நமக்கு சண்டை வந்துருது, பிடிக்காம போயிடுது அப்படின்னா வந்து நம்மளை இங்கே பூமியிலே விட்டுட்டு நம்ம இனமே வந்து அழியிற மாதிரி ஆகிடும். நம்ம இனம்னு அப்படின்னு சொல்ல வர்றது எல்லாருமே ஒரே இனம் தான்.
பட் அதுலேயுமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல. இந்தியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல. ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ்க்காகவும் இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் நான் இன்னும் முதல்ல போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 வருஷத்துல 200 வருஷத்துல அழிஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி 10 வருஷத்துக்கு 10,000 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை 1,00,000 வருஷத்துக்கு அப்புறமோ வந்து பூமி கண்டிப்பாக அழியறதுக்கு உண்டான பெரிய டிசாஸ்டர் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு 10,000 இயர்ஸ்க்கோ, ஒவ்வொரு 15,000 இயர்ஸ்க்கோ, ஒவ்வொரு 75,000 இயர்ஸ்க்கோ ஒரு பெரிய எரப்ஷன் வந்து நடக்கிறது வந்து எர்த்தோட ஹிஸ்ட்ரியாக வந்திருக்கு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி படி இன்னும் ஒரு 10,000 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை ஒரு 15,000 இயர்ஸ்க்கு அப்புறமோ வந்து ஒரு பெரிய எரப்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து நடந்ததுன்னா, ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட ஸ்பீசிஸ் வந்து அழியிறதுக்கு நடந்தது இருக்குது. ஸோ அதை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்பீசிஸ் நம்ம ஜென்ரேஷன், நம்மளோட 10வது ஜென்ரேஷன் பீப்புளோ இல்லை 100வது ஜென்ரேஷன் பீப்புளோ வந்து அந்த ஜென்ரேஷன் பீப்புளும் அடுத்த பிளானட்ஸில் போய் நம்மளோட ஜெனட்டிக்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்காக வந்து நம்ம இஸ்ரோவை கிரியேட் பண்ணோம். இது எல்லாம் தான் இஸ்ரோவோட ஃபியூச்சர் கோல்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒவ்வொரு செட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இந்த ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா 200 வருஷத்துக்கு அப்புறமா கிடையாது. நம்ம இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக. ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து சரி ஓகேப்பா, நமக்கு இவ்வளோ டாஸ்க் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் டாஸ்க் தான் இருக்குது, இதை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து சீக்கிரமாக தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக தான் வந்து இஸ்ரோவை கிரியேட் பண்ணோம், இதுக்காக தான் வந்து இஸ்ரோவை வளச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சொல்லுங்கள், இஸ்ரோ வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை, உலகமே அழியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான் இந்த ஹோல் வீடியோ. ஸோ அந்த ஹோல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.